Hi trading fam, welcome to Vattagam Pesa channel. நான் உங்க கஜப்ரியா. After a long weekend நம்ம இந்த வீடியோல மீட் பண்றோம். First of all, thank you so much for 4.25k subscribers for the trust and support. நம்ம கண்டினியூஸா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்கெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷன் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அண்ட் போன வாரம் வந்து மண்டே டு வெட்னஸ்டேக்கான பேங்க் நிஃப்டில ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ரியல் ட்ரேட் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே ஒரு வீடியோ போடுறதா இருந்தது, சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டக் அவுட் சைட் என்னால் போட முடியல. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர்ஸ்டே ஒரு நாள் மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணல. இந்த தேர்ஸ்டேக்கான பேங்க் நிஃப்டில இருக்கக்கூடிய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளஸ் இந்த வாரத்துக்கான கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் ஃபார் போத் த இண்டைசஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் அனாலிசிஸ், என்னென்ன ஹர்டில்ஸ் இருக்கு அண்ட் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். As usual, நான் பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல எடுத்திருக்கிறேன் அண்ட் 1 hour சார்ட் ரைட் சைட்ல எடுத்திருக்கிறேன். பிஃபோர் வீக்லி அனாலிசிஸ் முதல்ல தேர்ஸ்டே நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் தேர்ஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டில்ஸ் வந்து இன்சைட் வீக்லி சிபிஆர் தான் ஓப்பன் ஆயிருக்கு 1 hourல. ஸோ நான் கரெக்டாக தேர்ஸ்டேவோட சார்ட் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்போ ட்ரெண்ட் புல்லிஷ் ஆர் பேரிஷ்ன்னு சொல்லுவோம். சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா தட் இஸ் புல்லிஷ், சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா தட் இஸ் பேரிஷ், பேஸ்ட் ஆன் பேசிக் சிபிஆர் கான்செப்ட் இல்லையா. ஸோ அப்போ கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் எனக்கு தெரியும். இன்சைட் சிபிஆர் ஓப்பன் ஆனா மார்க்கெட் சைட்வேஸா கூட அமையலாம். அதனால எனக்கு 1 hour கேண்டில் க்ளோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட். இல்லை எனக்கு 1 hourல வந்து கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, இல்லை சிபிஆருக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. ட்ரெண்ட் வில் பி ஆப்வியஸ். ஆனா எனக்கு இன்சைட் சிபிஆர் ட்ரேட் ஆறுதுன்ற போது கம்பல்சரி 1 hour கேண்டில் க்ளோஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் டைரக்ஷனே நமக்கு தெரியும். ஸோ 5 minutes சார்ட்ல பார்த்தோம்னா தேர்ஸ்டே அன்னைக்கு we got inside CPR plus narrow CPR and then distance between CPR to R1 எல்லாமே ஓரளவுக்கு மீடியமா இருந்தது. அண்ட் R1 previous day high and S1 previous day lowவும் very close to each other இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கரெக்ட். ஏன்னா இன்சைட் பிளஸ் நேரோ ட்ரெண்டிங்கா இருக்கும்னு நம்ம நினைக்கிறது கரெக்ட் தான். பட் ஒன்லி பேஸ்ட் ஆன் 5 minutes சார்ட் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். எப்பவுமே 1 hourல ஓவரால் ட்ரெண்ட் நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆஸ் பர் 1 hour ஓவரால் ட்ரெண்ட் வந்து எனக்கு புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷனே எனக்கு எப்போ கிடைக்குது, 10:15க்கு கேண்டில் க்ளோஸ் ஆகும் போதுதான் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போ எனக்கு என்ட்ரிஸ்ல வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த இடத்துல வந்து நான் சிபிஆர் கிட்ட உட்காரும் போது என்ட்ரி எடுக்கலாமா, R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு பிரேக் அவுட் கொடுக்கும் போது என்ட்ரி எடுக்கலாமா. ஸோ யாரெல்லாம் 5 minutes டைம் ஃப்ரேம் மாத்திரம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நம்ம 1 hour வெர்சஸ் 5 minutes நம்மளோட ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ், ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாமே நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ வில் பி வெரி கிளியர். ஏன்னா நம்ம ஓவரால் ட்ரெண்ட் அனாலிசிஸ்லயே என்ன சொல்லியிருந்தோம், சிபிஆருக்கு மேலேயே கேண்டில் க்ளோஸ் வச்சு டிராவல் ஆனா கூட R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ இந்த டிஸ்டன்ஸ்குள்ள டிராவல் ஆகும் போது அது மேல டிராவல் ஆனாலும் இல்ல கீழே டிராவல் ஆனாலும் அந்த ட்ரெண்ட் டெம்பரவரியா தான் இருக்க போகுதுன்றது கிளியரா சொல்லியிருந்தோம். அது அக்ரெசிவ் ட்ரெண்டா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை தாண்டி வரும்போதுதான் அக்ரெஷனே இருக்கும் அப்படின்றதான் அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ். அண்ட் இந்த லெவல்ஸ் எப்படி போட்டோன்றதும் உங்களுக்கு லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ எனக்கு சிபிஆருக்கு மேல உட்காரும் போது சப்போர்ட்ல நான் என்ட்ரி எடுக்கலாம், லோ ப்ராபபிள் என்ட்ரி. R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் ஆக வச்சு நான் என்ட்ரி எடுத்தேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு 2 டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஹை ப்ராபபிள் என்ட்ரி. ஏன்னா 1 hourல ட்ரெண்ட் இன்னும் புல்லிஷ்னு வரல, சைட்வேஸ் ட்ரெண்ட் தான். ஏன்னா வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் the trend is going to be sideways. ஸோ வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆகவே இல்லை. எப்போ நமக்கு R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் கொடுக்கும் போது நீங்க செக் பண்ணலாம், டைம் வந்து எக்ஸாக்டா 9:40. ஸோ அப்போ இந்த கேண்டல்ல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அது ஹை ப்ராபபிள்னு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா 1 hour ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணல. அதையும் தாண்டி இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு டூ த குவிக் ஸ்கேல்பிங். வி கேன் நாட் வெயிட் டில் R2. ஏன்னா R2 வரைக்கும் ஆப்ஷன்ஸ்ல வெயிட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ லாங் டார்கெட்.
ஏன்னா நான் ஸ்கேல்பிங் தான் பண்ண சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் ட்ரெண்ட் வந்து டெம்பரவரியா இருக்கு அப்படின்னு தெரியுதோ அப்பெல்லாம் ஸ்கேல்பிங் தான் வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்க குயிக்கா ஸ்கேல்ப் தான் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய பேருக்கு டவுட் வருது. எந்த கேண்டில்லாம் என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்த கேண்டிலோட லோ இருக்கு இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் கீழே பஃபர் பாயிண்ட் கொடுத்து யூ ஹேவ் டு கீப் யுவர் ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ R1 ப்ரீவியஸ் டே ஹை பேஸ் பண்ணி நம்ம சிபிஆர் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம்னா கரெக்டா இந்த க்ளோஸ் கிட்ட போய் நீங்க ஸ்டாப் லாஸ் போட முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டிலோட லோ எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ கிவ் சம் பஃபர் பாயிண்ட். இந்த லோக்கு கீழே கொஞ்சம் பஃபர் பாயிண்ட் கொடுத்து ஸ்டாப் லாஸ் போடணும். எக்ஸாக்டா இந்த லோல போடுறது, எக்ஸாக்டா இந்த க்ளோஸ் ஓப்பன்ல போடுறது இல்ல க்ளோஸ்ல போடுறது, இந்த மாதிரி நம்ம போடும்போது அந்த ஒரு சஃபிஷியன்ட் பஃபரே இருக்காது மார்க்கெட்க்கு. இப்போ ஈஸியா உங்க ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு அப்புறம் போய் டார்கெட்டை ஹிட் பண்ணும். ஸோ யூஸ்வலா டெக்னிக்கலா பேஸ்ட் ஆன் சிபிஆர் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாலே என்ன கேண்டில் இருக்கோ அந்த கேண்டிலுக்கு கீழே கொஞ்சம் பஃபர் பாயிண்ட் கொடுத்து ஸ்டாப் லாஸ் போடுறது தான் டெக்னிக்கலி அட்வைசபிள். சம்டைம்ஸ் எனக்கு இந்த கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு, இதுக்கு கீழே என்னால ஸ்டாப் லாஸ் போட முடியுமா, தட் இஸ் நாட் அஃபோர்டபுள் அப்படின்னா ஒன்னு அந்த மாதிரி ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இல்லையா அது லோ ப்ராபபிளா கன்சிடர் பண்ணி சின்னதா இந்த 50% லெவல் கிட்ட ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. அது ஹை ப்ராபபிள் செட்டப்ல வராது. அப்ப இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 50% லெவல்ல போடுறோம், இல்ல நம்ம வந்து லோ ப்ராபபிள் என்ட்ரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கோ வித் த மினிமல் லாட்ஸ். அதுவே ஹை ப்ராபபிள் என்ட்ரிஸ் எடுக்கும் போது இஃப் யூ ஆர் சூப்பர் கான்ஃபிடென்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் பிளான் இட். அதனால இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1 பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறது வந்து இட் இஸ் லோ ப்ராபபிள் என்ட்ரி வென் யூ ஆர் கம்பேரிங் வித் 1 hour. இதுக்கு கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு என்ட்ரி எடுக்கிறீங்கனாலும் குயிக் ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். ஸோ அன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10:15க்கு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்ல, ஸோ அப்போ 5 minutesல ஆஃப்டர் 10:15 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எடுக்கலாமா? 10:15 பாத்தீங்கன்னா நியர்லி இந்த இடத்துல இருக்கு 10:15. ஸோ 10:15 வந்து இந்த கேண்டில் மோஸ்டா அப்ப இருக்கிற ஹை பார்த்தோம்னா இதுதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் ஹையை தாண்டி கடைசி வரைக்கும் எங்கேயுமே எனக்கு பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. After that the market stuck inside CPR on the day high after 10:15. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் தட் எந்த பிரேக் அவுட்ஸும் நடக்கல அப்படின்னா ஆஃப்டர் தட் சிபிஆர் பேஸ்ட் என்ட்ரிஸ் எனக்கு எங்கேயுமே வரல. அன்னைக்கான ஹையை பிரேக் பண்ணி எந்த கேண்டிலுமே க்ளோஸ் வைக்கல எங்க 5 minutesல. ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு ஹை ப்ராபபிள் என்ட்ரி எனக்கு கிடைக்கவே இல்லை. இட்ஸ் ஸ்டக் இன்சைட் த ரேஞ்ச். ஸோ தேர்ஸ்டே நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது ஹை ப்ராபபிள் கிடையாது, குயிக் ஸ்கேல்பிங் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அது பண்ணியிருந்தோம், ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா இது சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். ஆஃப்டர் தட் தேர் வாஸ் நோ ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அன்னைக்கான ட்ரேட் வந்து எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்றத வந்து கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தேர்ஸ்டேஸ் ட்ரேட். ஸோ இதுதான் ஸ்டார் கேஜ் யூஸ் பண்றவங்களுக்கும் அது கிளியரா புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு பார் ரீப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் R1 ப்ரீவியஸ் டே ஹை நான் பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்க போறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார் கேஜ்ல 5 minutesல ட்ரெண்ட் என்னவோ வெரி புல்லிஷ் தான், ஆனா 1 hourல வீக் புல்லிஷ். ஸோ வாட் இட் இஸ் இன்டிமேட்டிங், இது ரெண்டுமே வெரி புல்லிஷா இருந்ததுன்னா யூ கேன் கான்ஃபிடென்ட்லி எய்ம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜோன் ஆஸ் யுவர் டார்கெட். ஓகே, பட் எனக்கு இதுல வீக் புல்லிஷ் தான் இருக்கு. அப்போ எனக்கு இங்க நடந்துகிட்டு இருக்க ட்ரெண்ட் வீக் ட்ரெண்ட் 1 hourல. அப்போ எனி டைம் தட் மே கெட் ரிவர்ஸ்ட். அப்போ ஈவன் தோ R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் ஆகிடுச்சு ஐ ஹேவ் டு டூ த குயிக் ஸ்கேல்பிங் அப்படின்றது இது ப்ராப்பரா இன்டிமேட் பண்ணுது. அப்போ ஈவன் தோ நேரோ சிபிஆர் வந்தாலும் ஈவன் தோ இன்சைட் சிபிஆர் வந்தாலும் எந்த டைம்ல குயிக் ஸ்கேல்பிங் பண்ணணும், எந்த டைம்ல யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் டார்கெட், லாங்கர் டார்கெட் வெயிட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த கன்ஃபர்மேஷனுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நவ் வில் சி வீக்லி ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில இன்சைட் சிபிஆர் வீக்லி சிபிஆரே பார்த்தோம்னா இன்சைட் சிபிஆர், நேரோ சிபிஆர் அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை எல்லாமே மாடரேட்டா இருக்கு. அப்போ இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்து கேப் அப் ஓப்பனிங்
and it is sustaining above R1 previous week high. எது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா நம்ம வந்துட்டு போட்டிருந்தோமோ அந்த ஜோனுக்கு மேலேயே இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்கு. அந்த ஜோன் கிட்டேயே வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ என்ன ட்ரெண்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும். Now it is above weekly CPR, it is above R1 previous week high. The trend is clearly bullish as per CPR. Okay, the trend is clearly bullish, aggressively bullish as per CPR. ஓகேவா, அப்ப ட்ரெண்ட் வந்து இதை பொறுத்த வரைக்கும் கிளியரா புல்லிஷா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதுல எப்படி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றது, இதுல ஹர்டில்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. இன்னைக்கு மார்னிங்கே வந்து கேப் அப் மார்க்கெட்ல ஆல் ஆஃப் அ சடன் நம்மளால டிசைடே பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா இந்த கேப் அப்லயே சஸ்டெயின் ஆகுமா இல்ல ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றது பாக்குறதுக்கு வி நீட் சம் டைம். ஆஃப்டர் சம் டைம் நமக்கே தெரியும். இப்போ எக்ஸாக்டா R2 கிட்ட ஓப்பன் ஆகுது, அதுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன்ல இருக்கு. So now what we can expect for the next week? See, this R1 previous week high will act as a very good hurdle again. இப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹர்டில் லெவல். இப்போ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுச்சுன்னா இங்க இருந்து மார்க்கெட் வில் மூவ் அப் அகேன். அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் இன்னும் நல்லா மேல போகும். இல்ல எனக்கு இந்த லெவல்ல பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா டெஃபினெட்லி இட் வில் டச் CPR ஃபார் த சப்போர்ட். ஸோ இந்த ஜோன் எப்படி ஆக்ட் ஆறுதுன்றத வச்சுதான் we have to decide whether இதுக்கு மேல சஸ்டெயின் ஆக போதா இல்ல CPR வரைக்கும் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றது. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தோம்னா கிளியர்லி புல்லிஷ் அப்படின்றதுல டவுட்டே வேணாம். எப்போ பேரிஷ் மோட்க்கு போகணும், when it is closing below weekly CPR only then we have to think about the back. பட் இப்போ நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா ரிவர்சல் நடக்க போறதா இல்ல எனக்கு அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா, அதுக்கு தான் இந்த லெவல்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆறதுன்றத நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, பட் எக்ஸாக்டா இந்த லெவலுக்கு கீழே வர முடியல. ஏன்னா தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை. அதுவும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இம்பார்ட்டன்டான ஜோன். அப்போ அங்க இருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் ரிவர்ஸ் ஆகுது, கீழே வந்து விழ முடியல. ஸோ இந்த ஜோன்ஸ் எப்படி மார்க் பண்ணோம், பிகாஸ் அஸ் பர் டெய்லி சார்ட். ஓகே, அஸ் பர் டெய்லி சார்ட். அஸ் பர் டெய்லி சார்ட் பார்த்தோம்னா இது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்றனால இந்த ஜோன் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தேன். இது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் and now it is acting as a support and here it is acting as a resistance அப்படின்றதுனால இந்த லெவலையும் கொடுத்துருந்தேன். இப்போ இது கண்டினியூஸா பார்த்தோம்னா ப்ரீவியஸ் மந்த் லோவை தாண்டி என் மேல போக முடியாம போன வாரம் ஃபுல்லா மார்க்கெட் ஸ்டக் ஆயிருந்தது. இந்த வாரம் டைரக்ட் கேப் அப் அண்ட் இதுக்கு மேல வந்து அப்படியே ஒரு ஜம்ப். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன டவுட் வரும், ஓகே 1 ஹவர்ல வீக்லி CPRக்கு மேல இருக்கு, R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல இருக்கு, 5 மினிட்ஸ்லயும் எனக்கு வந்துட்டு டெய்லி CPRக்கெல்லாம் மேல இருக்கு. ஆனா ஒரு சர்டைன் லெவல்ல இருந்து ஏன் ரிவர்ஸ் ஆகுது? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா R4ல இருந்து எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 கேண்டல் தான் கேப் அப் ஆயிட்டு மேல போச்சு. What is the reason for the reversal? You can see monthly CPR. இதுவும் இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே கேண்டில்ஸ் ஆர் சஸ்டெய்னிங் பிலோ த மந்த்லி CPR. ஸோ மந்த்லி CPR இஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி குட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு கீழேயே சஸ்டெயின் ஆகுது. அப்போ இப்போ மறுபடியும் கேப் அப் பார்க்கும் போது மந்த்லி CPR டச் பண்ணோன்னே இட் ஸ்டார்டட் ரிவர்சிங். தட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் ரிவர்சல். கேப் அப் ஆச்சு, மார்க்கெட் மேல போச்சு, ஆனா ஏன் ஒரு சர்டைன் பீரியட்ல அந்த ரிவர்சல் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் மந்த்லி CPR. ஓகே, ஸோ இந்த வாரம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் ஹர்டில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு 1 ஹவர் வர்சஸ் 5 மினிட்ஸ் பார்த்தா போதும். டெய்லி சார்ட் எவ்ரி டைம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதையும் ஒரு டவுட்டா கேட்டிருந்தீங்க. சரி, நீங்க இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங் பண்றீங்க அப்படின்னா 1 ஹவர் வர்சஸ் 5 மினிட்ஸோட ட்ரெண்ட் மாத்திரம் பார்த்தா போதும். நான் ஏன் டெய்லி சார்ட் காமிக்கிறேன் அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் ஃபார் ரிவர்சல். ஏன்னா இது பார்க்கும் போதே நமக்கு தெரியுது R4க்கு மேல யூஸ்வலா 5 மினிட்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா பியாண்ட் R4 ஆர் S4 ட்ரேட் எடுக்கிறது இட்ஸ் நாட் அ ஹெல்தி ட்ரேட். அப்போ அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுது. தட் இஸ் த டெக்னிக்கல் ரீசன். அதே மாதிரி R2க்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாம ரிவர்ஸ் ஆகுது. தட் இஸ் த டெக்னிக்கல் ரீசன். இந்த சார்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பட் எக்ஸாக்டா நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா
அப்போ எப்பவாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல ட்ரெண்ட் அப்படின்னா இன் தட் கேஸ் அந்த ஒரு விஷயம் புரியலங்கும் போது நீங்க டெய்லி சார்ட் பார்க்கலாம். அப்போ தெரியும் மந்த்லி சிபிஆர்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுனாலதான் இன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னு. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்தாலும் இன்னைக்கான சிபிஆர் வரைக்கும் போய் கேப் ஃபில்லிங் பண்ணிருக்கலாமே, ஏன் கேப் ஃபில்லிங் நடக்கல? ஏன்னா இந்த லெவல் வந்துட்டு கீழே பிரேக் ஆயிடுச்சு இன்னைக்கான லோ. அப்போ அதுக்கப்புறம் கீழே போய் கேப் ஃபில்லிங் பண்ணிருக்கலாமே, ஏன் கேப் ஃபில்லிங் நடக்கல? பிகாஸ் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்லாம் இருக்கு, அதை தாண்டி மார்க்கெட்டால கீழே விழ முடியல. ஸோ இட் ரிவர்ஸ்ட். அது நீங்க 5 minutes versus 1 hour பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும். புரியலன்ற பட்சத்துக்கு யூ கேன் யூஸ் டெய்லி சார்ட். பட் டெய்லி சார்ட் இன்ட்ராடேக்கு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஹர்டலும் இதுதான். இந்த ஜோன் எப்படி ரியாக்ட் ஆறுதுன்றதை வச்சுதான் யூ ஹாவ் டு டிசைட் த டைரக்ஷன் ஃபார் த அப்கமிங் டேஸ். அதை வச்சு நீங்க டைரக்ஷனை டிசைட் பண்ணிக்கலாம். த சேம் திங் happened for Nifty also. நிஃப்டிலையும் நான் அதுதான் 1 hour சார்ட் படி பார்த்தோம்னா இட் இஸ் above weekly CPR, above R1 previous week high. The trend is clearly bullish, aggressively bullish. There is no doubt in that. Aggressively bullish. But hurdles எங்க இருக்கு? next hurdles வந்து இங்க இருக்கு. ஸோ அது ஏன் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் டைம் நான் கொடுத்த மாதிரி டெய்லி சார்ட்ல இம்பார்ட்டன்ட் லெவல், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அங்கதான் மந்த்லி சிபிஆரும் இருக்கு, டாப் சென்ட்ரல் பிவட் இருக்கு, அண்ட் இது இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல், அங்கதான் S1 ப்ரீவியஸ் வீக்லோ இருக்கு. ஸோ இதுவுமே லாஸ்ட் 1 வீக்ல தாண்டி வர முடியாம இருந்தது, இன்னைக்கு கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ 25,000 ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டிமெண்டலான ஒரு லெவல்னு சொல்லலாம். ஸோ 25,000க்கு மேல போக முடியாம ரொம்ப நாளா மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் இப்போ அதே லெவல்ல இருக்கு. ஸோ மறுபடியும் அதுல இருந்து கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ வி கேனாட் டிசைட் ஆஸ் ஆஃப் நவ். ஏன் சொல்றேன்னா, டெய்லி சார்ட்ல இன்னும் மந்த்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் இருக்கு, 1 hour சார்ட்ல மேல இருக்கு. அப்போ அந்த ட்ரெண்ட் வந்துட்டு எனி டைம் ரிவர்ஸ் ஆகலாம். அப்போ நெக்ஸ்ட் ஹர்டில்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த ஹர்டில் வந்து நம்ம மந்த்லி சிபிஆரோட டிசிபி பிளஸ் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால வரைஞ்சிருக்கோம். இதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா the trend will change to the bullish move. அப்போ வீக்லி சிபிஆருக்கு மேல வருது, டெய்லி சிபிஆருக்கு மேல வருதுன்னா கான்ஃபிடென்ட்டா we can go for the bull side. But as of now we should be very careful. ஏன்னா எனக்கு சிபிஆருக்கு மேல இருக்கிறது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹர்டில், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹர்டில். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் நிஃப்டிக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் நிஃப்டியோட ட்ரெண்டும் புல்லிஷ் தான். பட் நெக்ஸ்ட் இப்போ மேலே போகுதுன்னா R3 தாண்டி போறதுக்கு சிரமம். அதே மாதிரி எனக்கு இந்த லெவலை தாண்டி கீழே விழுது அப்படின்னா நெக்ஸ்ட் R1 ப்ரீவியஸ் வீக் லோ ஹை வரைக்கும் வரும், அண்ட் தென் சிபிஆர் வரைக்கும் வரும். இந்த மாதிரி ரிவர்சல்ஸ்ல ட்ரேட் பண்ணும் போதுமே we are supposed to do scalping only, not an aggressive trade. lengthier டார்கெட்லாம் போடாம ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். ஸோ அதனால இந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது ஃபார் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்றத பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ அதேதான், இதுதான் நிஃப்டியோட ஹர்டில்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஹர்டில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ராடே தான் பண்றீங்க அப்படின்னா 2 டைம் ஃப்ரேம் பார்த்தாலே சஃபிஷியன்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. மோஸ்ட்டாக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மோஸ்ட்டாக என்ட்ரி பற்றி கேட்டிருந்தீங்க, ட்ரெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட ஆன்லைன் ட்ரேடர்ஸ் மீட் வந்து இந்த வீக் சாட்டர்டே நடக்க போகுது. அண்ட் தோஸ் who are all want to discuss so many things, நீங்கள் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவோம், என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to discuss few strategies and few common things about the market. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். இல்லை ஏதாவது சர்டன் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணும் அப்படின்னா செலக்டிவாக அந்த ஸ்டாக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரேடர்ஸ் மீட் மாதிரி தான் அது நடக்க போகுது. அது வந்து ஒரு 2 hours மீட் வெபினார் இன் ஆன்லைன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் அகெயின் கோயிங் டு பி ஒன் குட் ட்ரேடிங் கம்யூனிட்டி, ஆன்லைன் கம்யூனிட்டி மாதிரி தான் அது இருக்க போகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ட்ரேடிங் கம்யூனிட்டி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். That's all. So we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading.